ومن يضللهم فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 5வது தராவீகையும் 4வது நோன்பையும் 5வது நாளினுடைய தராவீ தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பிலே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட நம்முடைய எல்லா துஆக்களையும் நாம் தொழுத தொழுகைகளையும் எல்லாம் வல்ல இறைவன் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று ஓதப்பட்ட இறைவசனம் சூரத்துல் மாஇதா, உணவு மறவு என்பதாக அதற்கு அர்த்தம் தமிழிலே சொல்லப்படுகின்றது. உணவு தட்டு என்பதாக ஒரு சூறாவை பற்றி இன்று தொழுகையிலே ஓதப்பட்டது. இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் முக்கியமான நிறைய விஷயங்களை இன்னைக்கு பேசலாம். முதலாவது விஷயம், ஹராமான உணவை நாம் எப்படி தவிர்த்து கொள்ள வேண்டும், எது ஹராம் எது ஹலால் என்பதை ரொம்ப அழகான முறையில் அல்லாஹ் நமக்கு இன்று ஓதப்பட்ட வசனத்தில் தெளிவாக அல்லாஹ் விளக்கி கொடுத்தான். இன்னைக்கு ரொம்ப நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஹராம் ஹலால். ஏன் இன்னைக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் சுமார் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் அல்லது ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் கூட நம்ம எடுத்துக்கலாம், இஸ்லாமிய மக்களிடத்துல ஹராம் ஹலால் என்று சொல்லக்கூடிய பேணுதல் நிறைய இருந்துச்சு. அந்த பேணுதல் என்னைக்கு இந்த சமுதாயத்துல இருந்துச்சோ அன்னைக்கு வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வெற்றியை வழங்கினா, பதவியை வழங்கினா, அந்தஸ்தை வழங்கினா, இந்த சமூகம் நல்ல ஒரு மதிப்பை சந்திச்சது. என்னைக்கு ஹராம் ஹலால பேணுறத இந்த சமுதாயம் கை விட்டுச்சோ அன்னைக்கே அன்றிலிருந்து இன்று வரைக்குமே இஸ்லாமிய சமூகத்திற்கு பல இடங்கள்ல பலவிதமான நிலைகள்ல தலைக்குனிவு ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இன்னைக்கு ஹராம் ஹலால் பேணுதல் மாறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக ஹராமான முறையில், அதாவது ஹலாலான முறையில் இது அறுக்கப்பட்டதா, ஹலாலான முறையில் இங்கு சமைக்கப்பட்டதா என்பதையெல்லாம் யோசித்து கூட பார்க்காத அளவிற்கு அதை பத்தி கவலையே இல்லை. நமக்கு தேவை நம்ம போய் சிக்கன் சாப்பிடணும், நம்ம போய் மட்டன் சாப்பிடணும், நம்ம பிரியாணி சாப்பிடணும். இதுதான் மக்களிடத்துல ஒரு எண்ணங்கள் பரவிய நிலையில இன்னைக்கு இந்த நிறைய கடைகள் நிறைய உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய கடைகள் உருவாகி இருக்கிறத பார்க்கிறோம். என்னென்னமோ பேர் வைக்கிறான், சிக்கன் பாயிண்ட்னு வருது, KFCன்னு இருக்கு, பல வகையான இறைச்சி வகைகள் பல வகையான டிசைன்ல பல வகையான முறையில இன்று கொடுக்கப்படுறதா பார்க்கிறோம். அதை சர்வ சாதாரணமான முறையில இஸ்லாமிய சமூகம் குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக அதை போய் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல்ல பார்க்கிறோம். அங்க ஹலால் என்கின்ற அத்தாரிட்டிக்கு ஒரு சர்டிபிகேட்டை மாட்டி வச்சிருக்கிறான். ஒரு சர்டிபிகேட் தொங்கும் எல்லா கடையிலுமே, ஹலால் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் தொங்கும். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க போய் KFCல சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல வரல. தாய்மார்களே, சகோதரிகளே, போய் சாப்பிடாதீங்க, KFCக்கு போக கூடாது, இந்த மாதிரி சிக்கன்லாம் வெளியில போய் சாப்பிடக்கூடாது நம்ம சொல்லல. ஹலால் இருக்குதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்று ஓதப்பட்ட வசனத்துல அதைத்தான் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக கூறினா, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடலாம்னா எந்த இறைச்சி வகையில எந்த இறைச்சிகளில் அறுக்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டதோ அதை சாப்பிடுவதற்கு முழு அனுமதி அல்லாஹ் கொடுக்குறான். எதை சாப்பிடக்கூடாதுன்னா, எந்த பிராணியை அறுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படவில்லையோ அதை சாப்பிடக்கூடாது. இதுதான் ஹராம், இதான் ஹலால் என்கின்ற அழகான வசனத்தை இந்த அல்லாஹ் சொன்னான். 2வது விஷயம், தொழுகைக்கு முன்னால் ஒழு செய்வதை பற்றி இன்றைய வசனத்துல அல்லாஹ் சொன்னான். நீங்கள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழ வருவதற்கு முன்னால் என்ன செய்யுங்க, உங்களுடைய கைகளை கழுவி கொள்ளுங்கள், உங்கள் முகங்களை கழுவி கொள்ளுங்கள், உங்களுடைய தலைக்கு என்ன செஞ்சுக்கீங்க, மசகு செய்து கொள்ளுங்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, சுத்தமான முறையில் உங்களுடைய தொழுகைக்கு நீங்க வரணும். தொழுகைக்கு நாம வருவதற்கு தயாராக ஆயிட்டோம்னாலே அங்க முதல் விஷயம் ஆடை சுத்தமாக இருக்கணும். 2வது விஷயம் ஒழு. அந்த ஒழு செய்வதை பரிபூரணமாக செஞ்சிடணும். அந்த ஒழுவுல குறை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அதுக்கு அந்த குறை ஏற்பட்ட ஒழுவோடு எந்த தொழுகையை தொழுதாலும் அது கூடாது என்பதாக ஒழுவை பற்றி இன்று ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொன்னான். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், ரகசியங்களை பற்றி இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் பேசினான். ரகசியம், ஒருவர்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியம் இன்னொருவருக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா
அந்த வாழ்க்கை நிம்மதியாவே இருக்காது. கணவனினுடைய முழு ரகசியத்தை மனைவி தெரிஞ்சுக்கிட்டானா? மனைவியினுடைய முழு ரகசியத்தை கணவன் தெரிஞ்சுக்கிட்டானா? கிடையாது. நம்பிக்கையில தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஒருவருடைய ரகசியம் இன்னொருவர் அறிந்து கொள்ள முடியாது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் விரிசல் ஏற்பட்டுரும். ஏன்னா ரகசியம் என்பது நல்லது ரகசியமாக இருந்தா வேற, நல்லதுக்காக வேண்டி ஒரு இந்த விஷயத்தை மறைச்சு வச்சிருந்தாரு அது வெளியாயிடுச்சுன்னு சொன்னா அது வேற. ஆனா ஒரு மனிதனுடைய தவறான ரகசியங்கள் இன்னொரு மனிதனுக்கு அறியப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, அது தெரியப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அது விபரீதமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழலை நாம பார்க்கிறோம். சமீபத்துல கூட நிறைய விஷயங்கள், அதாவது தன்னுடைய அந்தரங்கமான ரகசியமான விஷயங்கள் வெளியான காரணத்தினால நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த முடிவை எடுக்கக்கூடியவர்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். இங்க அந்த ரகசியத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லா, நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கங்க, இன்னல்லாக அலீமும் பிதாத்தி சுதூர், உங்களுடைய ரகசியமான விஷயங்கள்ல நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய ரகசியமான விஷயத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரகசியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள மறைவானதும் வந்துடும். உங்களுடைய மறைவான உங்களுடைய ரகசியமான இடங்கள்ல விஷயங்கள்ல வத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னல்லாக அலீமும் பிதாத்தி சுதூர், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான ரகசியங்களையும் அல்லாஹ்வே நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், உங்க உள்ளத்துல என்ன இருக்குதுங்கிறத நான் அறிஞ்சுவேன். உங்களுடைய நீங்க மறைச்சு வைக்கக்கூடிய ரகசியம் கூட நல்லதா மறைச்சு வைங்கன்னு சொல்றான். ஒரு கெட்டதை கூட, கெட்ட விஷயங்களை கூட என்ன செஞ்சிடாதீங்க, ரகசியமா வைக்காத, அது எனக்கு தெரியும். மறைவாக இருந்தால் 4 ஜன்னல்கள் மூடப்பட்டது, யாருமே இல்ல, இன்னல்லாக மானா, அல்லாஹ்வும் கூட இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு நபராக இருந்தால் 2வது நபராக நான் இருக்கிறேன், நீங்க 3 பேர் இருந்தா 4வது நபராக நான் இருக்கிறேன். எனவே உங்களுடைய ரகசியமான விஷயத்துல ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இன்று ஓதப்பட்ட வசனத்திலே பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ரகசியங்களை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அந்த ரகசியங்கள்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குது. வேறு ஒருவருடைய கெட்ட ரகசியங்களை நீங்கள் அறிந்துகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை தயவு செய்து பரப்பாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவருடைய ஒரு
பின்னால் அந்த சுபுகுனுடைய தொழுகைக்கு முன்னால், சஹருக்கு பிறகு சுபுகுடைய தொழுகைக்கு முன்னால் நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, சுபுகுக்கும் சஹர் முடித்ததற்கு பின்னால் அந்த சுபுவுக்கு அந்த இடப்பட்ட நேரத்துல சிறிது நேரம் குர்ஆன் ஓதுவாங்க, சிறிது நேரம் குர்ஆன் ஓதுவாங்க, சிறிது நேரம் திக்ரு செய்வாங்க, சிறிது நேரம். இது நோன்பு அல்லாத காலங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, குர்ஆன் ஓதுவாங்க, திக்ரு செய்வாங்க, சிறிது நேரம் உறங்குவார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. ரமலானுடைய காலங்கள்ல சஹருக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் ஓதுவார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்போ அந்த சுபுகு தொழுகைக்கும் அந்த சஹருக்கு முடித்ததற்கு பின்னால் அந்த சுபுவுக்கு இக்காமத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுவது சிறந்த ஒரு நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சுபுகு தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய திக்ருகள், சுபஹான் அல்லாஹ், அது எல்லா நேரத்திலையும் சொல்லப்படுது. சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த 3 திக்ருகளும் உங்களுடைய சிரமத்தை தவிர்க்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த 3 திக்ரை எவர் ஓதுறாரோ அவருடைய சிரமங்களை அந்த திக்ரு தடுத்து வைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். சுபஹான் அல்லாஹ் பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி.